This video is sponsored by Eduquest. Eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபைசல் இன்ஃபோ. நம்ம சாய்ஸ் அகாடமியோட 120 லெசன் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம 11th ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தோம். இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது 12th ஹிஸ்ட்ரி புக்கு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெசன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாகவே வந்து ஐஎன்எம் சார்ந்த லெசன்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு. ஒரு 8 லெசன் கிட்டே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், காந்தியடிகள் தேசிய தலைவர் உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம், தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம், காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைப்பு. அதாவது இந்த லெசன்ஸ்லாம் நான் ஏன் படித்தேன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு தான் பேர், ஆனால் எல்லாமே ஐஎன்எம், அதாவது இந்திய தேசிய இயக்கம் சார்ந்த லெசன்ஸாக இருக்குது. இதை படித்தோன்னா நம்ம ஐஎன்எம் வந்து நிறைய கவர் ஆகும். எக்ஸாம்பிள் உள்ள நீங்கள் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ண காலத்துலலாம் எப்படி வந்து எழுச்சி எப்படி இந்தியாவில் இருந்தது, அதை பற்றி ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்காங்க. 10th இருக்கும் இந்த லெசன்ஸு, ஆனால் வந்து அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கும். பட் அது கண்டினியூஷனு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய வந்து 12th கொடுத்துருப்பாங்க. 11th வந்து ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி நிறைய லெசன்ஸ் பார்த்தோம். 12th வந்து ஐஎன்எம் பேஸ் பண்ணி நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து 11th படிக்கணும். இப்போ 12th வந்து இதில் கொடுத்துருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ நம்ம எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது, எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிக்கணும். நம்ம எதுவுமே வந்து இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் படித்து அதை வந்து நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஐஎன்எம் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஸ்டின்ஸ் கேட்டதும் இந்த புக்ஸில் வந்து கவர் ஆகுதான்னு ஒரு கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மற்றபடி சொல்கிறதுக்கு இதே தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பின்னாடி பேக் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக் பேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சில எக்ஸாம்பிளில் வந்து புக் பேக் கொஸ்டினையும் அப்படியே டேரெக்டாக கேட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து சரி புக் பேக் தானே அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது, அதையும் படிச்சிருங்க. இதில் முக்கியமானதுன்னு எதுவுமே நம்ம வந்து கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு லெசனு இந்த இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சியும் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த இந்தியா விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், அது வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தலும் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தேசியவாத அரசியல் வகுப்புவாதம் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பிரிவுலாம் இருந்ததுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம், அது ஃபைனல் ஸ்டேஜ், அதெல்லாமே அந்த லெசன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஐஎன்எம் சார்ந்து படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. நமக்கு டிஎன்பிசியில் வந்து ஃபஸ்ட்டு ஐஎன்எம் தனியாகவும் ஹிஸ்ட்ரி தனியாகவும் கொடுத்துருந்தாங்க. இப்போ புது சிலபஸ் அப்டேட் பண்ணோன்னே ஐஎன்எம்மையும் ஹிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்ம அதில் ரெண்டுமே சேர்த்து படிக்கிறதுக்கு இந்த ஐஎன்எம் சார்ந்து படிக்கணுன்னா இந்த புக்கு நீங்கள் கன்ஃபார்ம் படித்தே ஆகணும். மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சேம் தான். சாய்ஸ் அகாடமி நல்லாவே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நான் வந்து 11th பாலிட்டி அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறேன், ரிவீல் பண்ணி கொடுக்குறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.